ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா பாஜகவினர்லாம் கைது செஞ்சு வச்சாங்க. உங்க ட்வீட்டையும் பார்த்திருந்தோம். அமமுக நீங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டணியோட சேர்ந்து எல்லாம் போராட்டம் இல்ல, இதுல இடி ரைட் நடந்திருக்கு. இடியோட ஸ்டேட்மெண்ட்ல 1000 கோடி கிட்ட ஊழலை அவங்க இதுவரை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இன்னும் அதுல நிறைய முறைகேடுகள் இருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல 40,000 கோடி வரை அதுல முறைகேடுகள், மக்கள் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பிற்கு காரணமானவர்கள் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இடி அதையெல்லாம் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. இப்ப முதற்கட்டமா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாரு. கொஞ்சம் பொறுத்திருங்க. அடுத்தது எங்களுடைய கூட்டணி கட்சியாகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனில் அக்கறை உள்ள கட்சியாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது போராட்டங்களை எப்படி செய்ய போகிறார் என்பதை எல்லோரிடம் ஆலோசித்து அதை அறிவிப்போம். இந்திய கூட்டணியா சேர்ந்தும் பண்றதுக்கு இல்ல, இதுவரை அது பற்றி எதுவும் பேசல. திரு அண்ணாமலை அவர்களுடன் பேசி முடிவெடுப்போம். அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் முந்தா நாள் வரையும் ஒரு மாதிரி பேசிட்டு, நேற்று எடப்பாடி நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கு, எங்களுக்குள்ள பிரச்சனை வரணும்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரி, செங்கோட்டையனை மீன் பண்ணி தான் அந்த கேள்வியும் இருந்தது. சரி, இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சாதாரணமாக ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் இல்லை. அவர் எப்பயுமே கட்சிக்கு ரொம்ப சப்மிசிவா தான் இருப்பாரு. அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல அது அம்மா அவர்களின் படமோ தலைவர் அவர்களின் படமோ இல்லாம அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது, அதனுடைய விளம்பரங்களும் அதனுடைய பத்திரிகையிலே இருந்ததை அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதையெல்லாம் அதுல அம்மாவின் படமும் தலைவர் படமும் புறக்கணித்து விட்டு அந்த நிகழ்ச்சியில பழனிசாமி கலந்துகிட்டது அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல மக்களையுமே முகம் சுளிக்க வைத்த ஒரு நிகழ்வு. அதற்கு எதிராக அவர் ஒரு அம்மாவின் தொண்டராக, தலைவரின் தொண்டராக அவர் தனது மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் அம்மாவின் தொண்டர்களில் அனைவரின் எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அதுங்கிறத நானும் பல முறை சொல்லியிருக்கேன். பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க, எல்லாரும் ஒரு அணியில வருவோம் அப்படின்றதையும் சொல்றீங்க. அது இன்னமும் உறுதியா இருக்கிறீங்களா? இல்ல, நான் வருவோம் சொல்லல, வர வேண்டும், வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பழனிசாமி அவரை சேர்ந்த சிலரின் செயல்பாடுகள் ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப அது அம்மாவின் பாதையில மாறி செல்கிறார்கள். அதனாலதான் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து செல்ல வேண்டும், அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்க தனி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க இரட்டை இலை இருக்கின்ற காரணத்துக்காக, பழனிசாமியில ஆட்சி பொறுப்பு இருந்த காரணத்துக்காக அவர் கூட இருந்தவர்கள், அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் உண்மை நிலையை உணர்ந்து இன்றைக்கு அந்த இயக்கம் பழனிசாமியால் பலவீனப்பட்டு வருகிறது என்பதை உணர்ந்து திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இல்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வருத்தப்படுகின்ற சூழ்நிலை வரும். அப்பொழுது நாங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால வித்தவுட் பழனிசாமி நான் ஷார்ட்டா சொல்றது, பழனிசாமியை திருத்த பாருங்கள், இல்லாட்டி நீங்க தான் சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அங்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு செய்தியாக எடுத்துக்கலாம்.